லக்கி அம்மா வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஓ, அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் சம்யுக்தா ஆண்டி அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கு. ஹலோ ஜானு டீச்சர், நீங்களும் சம்யுக்தா ஆண்டியும் எங்க இருக்கீங்க? நான் போனை கொடுக்கறேன், நீயே பேசு. ஹலோ. ஹலோ ஆண்டி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம வீட்ல தான் இருக்கேன் லக்கி. அப்படியா? சரி, ஓகே, நீங்க வீட்லயே இருங்க. நான் வந்து உங்களை பாக்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே லக்கி. மித்ரா, மித்ரா, என்னாச்சு மித்ரா? கூப்பிட்டாலும் கேட்காத அளவுக்கு அப்படி என்ன யோசிக்கிற? ஏதோ டைலமோல இருக்கிற மாதிரி இருக்கு. இது டைலமோ கிடையாது மனிஷா, டிஸ்டர்பன்ஸ். எனக்கு புரியுது. அந்த சம்யுக்தா இங்க வீட்ல இருக்கிறதுனால தானே இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. நான் அப்படிங்கிறது போக சொல்லிடுறேன். டிஸ்டர்பன்ஸ் சம்யுக்தா இந்த வீட்டில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை. சம்யுக்தா லக்ஷ்மி மாதிரி இருக்கிறதுனால. நீ சம்யுக்தாவை நம்பினாலும் நம்பலனாலும் பரவாயில்ல, எங்களை நம்பலனாலும் பரவாயில்ல. பாவம் மனிஷாவை நம்பலன்னா எப்படிரா? ஏன் என்ன இந்த அளவுக்கு நம்பணும்னு சொல்றீங்க அங்கிள்? அது இல்ல மனிஷா, சம்யுக்தா உன் கூட சேர்ந்து தானே படிச்சா. அதுக்கு தான் ப்ரூஃப் கூட இருக்குல்ல. அத கூட மித்ரா நம்பலன்னா எப்படிமா? இந்த லூஸ் ஆன்டி போட்ட பிளானால நான் மாட்டிக்கிட்டேன். மனிஷா சொன்னதுனால தான் அவ சம்யுக்தான்னு நம்பிட்டு இருக்கேன் டாட். இல்லைன்னா நம்பியிருக்க மாட்டேன். அவள் லக்ஷ்மிங்கிற பிரம்மையிலே இருந்திருப்பேன். மனிஷா சொன்னதையாவது நீ நம்புறல்ல? மனிஷாவால தான் அவங்க லக்ஷ்மி அண்ணி கிடையாது சம்யுக்தா தானே உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்? அதுவும் கரெக்டு தான், தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா வந்துட்டீங்களா? நான் உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என் கையால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டியா லக்கி? என்ன செய்யணும்னு சொல்லு, ஒரு செகண்ட்ல செஞ்சு கொடுக்கறேன். நீங்க வந்துட்டீங்கல்லம்மா, எனக்கு அதுவே போதும். இனி எனக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே வேண்டாம். என்ன லக்கி, நீ ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்த, இப்ப எதுக்காக வேணாங்கிற? நான் செஞ்சு தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீ வந்து தான் செஞ்சு கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறா. இப்போ லக்ஷ்மி வந்து செய்யறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ற. பரவாயில்ல அங்கிள், அம்மாவை பார்த்துட்டேன்ல, அவங்கள நான் சந்திச்சிட்டேன்ல, எனக்கு அதுவே போதும். இப்பவே அவங்க டயர்டா இருப்பாங்க. இப்ப நான் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அது சரி, உங்க வீட்டுக்கு ஏதோ புது ஆண்டி வந்திருக்காங்களா? அவங்க கிட்டத்தட்ட பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்களா? கிட்டத்தட்ட கிடையாதுமா, 100% அவங்க உங்களை மாதிரியே தான் இருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே, வா, நான் கூட வரேன். என்ன அம்மா வரேன்னு சொல்றாங்க? அம்மா தான் சம்யுக்தா ஆண்டியா இருந்தாங்கன்னா இப்படி சொல்ல மாட்டாங்களே. எதை பத்தி லக்கி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுக்கு போலாம். நிஜமாவே எங்க வீட்டுக்கு வருவீங்களா? என்ன லக்கி நீ என்ன இப்படி கேட்டுட்ட? இதுக்கான அர்த்தம் வரக்கூடாதுன்னு தானே? அப்படிலாம் இல்லம்மா, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு நீ அப்படி நினைச்ச? அந்த பொண்ணை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தானே இருக்கும். அப்பனா சரி, வாங்க நம்ம போலாம். அதெல்லாம் முடியாது. நான் வரேன்னு சொல்லும் போது நீ ஓகே சொல்லவே இல்லை, அதனால நான் ஹர்ட் ஆயிட்டேன். அம்மா, உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி. நம்ம போலாம் வாங்க. நான் சும்மா தான் சொன்னேன். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன், சரியா? எனக்கு தெரியுமா நீங்க வரமாட்டீங்க. நீங்க லக்ஷ்மி மாதிரி வந்தீங்கன்னா எங்க வீட்ல நீங்க சம்யுக்தா மாதிரி வர்றது கஷ்டமாயிடும்ல.
நீ சொல்றதும் நான் கேக்குறதும் உண்மைதானா? ஆண்டி, ஜானு அவளுடைய காதலையும் அவளோட காதலனையும் மறந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டா. அவளோட கசப்பான காதல் வாழ்க்கைய இந்த நிமிஷத்தோட விட்டுடலான்னு இருக்கா. அப்படியாவது ஒரு பக்கம் விவேக்கோட வாழ்க்கையும் இந்த பக்கம் ஜானுவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு அவ இந்த முடிவை எடுத்திருக்கா. ஜானு, சம்யுக்தா சொல்றது உண்மைதானா? அஹம், நீ விவேக்க லவ் பண்ணத கைவிட போறியா? ஆமா சின்னாத்தா, அடுத்தவங்க ஆசைப்படுற எந்த பொருளா இருந்தாலும் நான் ஆசைப்பட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு புருஷனாக போற ஒரு பையன் மேல நான் எதுக்காக ஆசைப்பட போறேன்? அதனாலதான் என்னோட பழைய காதல் வாழ்க்கையையும் மனசுல எனக்கு இருந்த சுமையையும் ரெண்டத்தையும் அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஜானு இவ்ளோ சீக்கிரமா மாறிட்டாளா? ஜானு, என் வாயில சர்க்கரையை போட்ட மாதிரி விஷயம் சொல்லியிருக்க. நீ இந்த மாதிரி முடிவை எப்பயோ எடுத்திருந்தனா நானும் உன் கூட சகஜமா பழகி இருப்பேன். நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விவேக் பின்னாடி சுத்திட்டு இருந்த. அதனாலதான் நானும் போமான்னு சொல்லி உன்னை விரட்டிட்டே இருந்தேன். இப்ப பாரு, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சடனா எதுக்காக ஜானு மாறணும்? விவேக் அவ லவ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு எதுக்காக இப்படி மாறணும்? ஜானு, அப்படின்னா இவ்வளவு நாளா நமக்குள்ள இருந்த அந்த காதல் அதெல்லாம் பொய்யா? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் நினைச்சதெல்லாம் அது எல்லாம் பொய் தானா? நீ என்ன இவ்ளோ ஈஸியா விட்டுருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜானு. விவேக், என்னடா செய்ற? பொண்ணா இருக்கிற ஜானு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆம்பளையா இருந்துகிட்டு நீ அவளை விட தைரியமா இருக்கணும். அவளே காதல் கீதல் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காகடா இன்னும் காதல் கத்திரிக்கான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாம்.